புராணத்தில் சொல்லப்படுற அந்த முக்கியமான ஈவெண்ட் வந்து நடக்கும். நம்பர் 1 ஸ்டோரி பற்றி நம்ம கேள்விப்பட்டிருப்போம், கைசிகே காசி. ஸோ விருச்சிக மாதத்துக்கு அவ்வளோ ஒரு சிறப்பு. அதில் வந்து பூமி பிராட்டிக்கிட்ட எவ்வளோ அவதார ரகசியங்களில் சொல்கிறார் எம்பெருமான். பிராட்டி வந்து ஆண்டாளாக வரும்பொழுது இதை வந்து மக்களுக்கு சொல்லணும் அப்படின்றது அன்னிலேருந்தே வந்து நோட் பண்ணிட்டு, முக்கியமாக அந்த மாயனை மண்ணு பாசுரங்கள்லேயும் வந்து சுவாமி சொன்ன அவதார ரகசியங்கள்லேருந்து ரொம்ப நுணுக்கமான விஷயத்த சொல்லி ஆழ்வார்கள் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக நிறையா வராகரை பற்றி சொல்லியிருக்காங்க. ஏனத்தில் உருவாகி நிலமங்கை எழில் கொண்டான் அப்படின்னு வந்து திருமங்கை ஆழ்வார் வந்து வராகரை பற்றி அழைப்பது வந்து திருக்கடல் மல்லை என்னும் ஸ்தலசேன பெருமாளை அழைக்கும் பொழுது இந்த பாசுரத்தை சொல்கிறார். ஏனத்தில் உருவாகி நிலமங்கை எழில் கொண்டான். ஞான பிரானை அன்றி நான் வேறொரு நல்லதை நான் கண்டு கொள்ளதில்லை அப்படின்னே வந்து நம்மாழ்வார் சொல்கிறார். ஸோ ஞான தெளிவை பெறு, நான் வந்து வராக அவதாரத்தில் தான் வந்து கான்சென்ட்ரேட் பண்ணேன், அவரை நான் வந்து பணிஞ்சு இவ்வளோ கன்ஃபியூஷனுக்கு வந்து தீர்வு கண்டேன் அப்படிங்கிற மாதிரியும் சரி, ஒரு மன தெளிவுக்கு வந்து நம்மாழ்வார் சொல்வது ஞானபிரான் என்கிற பேரில் வந்து வராகரை சொல்வார். நாச்சியார் திருமொழியில் வந்து ஆண்டாள் வந்து வராக அவதாரத்தை பற்றி நிறையா சொல்லியிருக்காங்க. அதில் ஒரு பர்டிகுலர் பாசுரத்தில் வந்து பாசை தூர்ந்து கிடந்து பார் மகட்கு பண்டொரு நாள் மாசுடம்பில் நீர்வாரா மானமில்லா பன்றியாம் தேசுடை தேவர் திருவரங்க செல்வனார் பேசு இருப்பனகள் பேர்க்கவும் பேராவே அப்படின்னு. இந்த பாசுரத்தை பற்றி எவ்வளோ சொல்லலாம். அதாவது பூமி பிராட்டி அந்த ஹிரண்யாக்ஷனால அப்படிப்பட்ட ஒரு அழுக்கில் வந்து கிடக்கும் பொழுது தன்னுடைய அத்தனை க்ளோரியும் இழந்து ஒரு பாசியால் இருக்கும் பொழுது தான் மட்டும் அழகாக வரணும்னு நினைக்காம வராகன் எப்படி வந்தான்னா அவனே வந்து ரொம்ப அழுக்கா அதுலேருந்து தோன்றின மாதிரியும் தன்னுடைய அத்தனை லட்சணங்கள் அழகை வந்து மறைத்து கொண்டு வந்தானாம். பார் மகட்கு பண்டொரு நாள் மாசுடம்பில் நீர்வாரா மானமில்லா பன்றியாம். மானமில்லா அப்படிங்கிறது வந்து என்னடா மீனிங் அப்படின்னு நமக்கு வந்து ஆச்சரியமா இருக்கும். மானமில்லா அப்படின்னு சொல்றாங்களே, உவமானம் உவமேயம், ஒரு எடுத்துக்காட்டே இல்லாதவன். இவனை போல அவனை போல இவனை எந்த கிங்கை வேணா சொல்லலாம், எந்த மனுஷங்களை சொல்லலாம், இந்த மாதிரி அவங்க அச்சீவ் பண்றாங்கன்னு கம்பேர் பண்ணலாம், கின்னஸ் ரெக்கார்ட் வைக்கலாம், பிரேக் பண்ணலாம். ஆனா வந்து கடவுள் செய்து முடிச்சது யாராவது பிரேக் பண்ண முடியுமா? முடியாதுல்ல. ஸோ உவமானம் இல்லாத மானமில்லா பன்றியாம், உவமானம் உவமேயம், எப்படிப்பட்ட ஒரு எடுத்துக்காட்டும் இல்லாதவனே ஏன் வராகனே அப்படின்னு. தேசுடை தேவர் திருவரங்க செல்வனார் பேசி இருப்பனகள் பேர்க்கவும் பேராவே. ஸ்வயம் வியக்த க்ஷேத்திரங்களில் வராகருக்கு 2 சொல்லலாம். ஒன்று வந்து புஷ்கர் கிட்ட இருக்கு ராஜஸ்தான், அங்கேயும் மிகப்பெரிய ஒரு வராக ஸ்தலமாகவும் சொல்லலாம், அங்கே வந்து கோவில் இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்ரீமுஷ்ணமில் எம்பெருமான் வந்து மிக அழகான திருக்கோலத்தில் நின்றுட்டுருப்பார். அதுவும் வந்து ஒரு வராக க்ஷேத்திரம். கவச்சமே வந்து இப்படி தான் ஆரம்பிக்கும். ஆத்யம் ரங்கமிதி புரோக்தம் விமானம் ரங்க சம்மிதம் ஸ்ரீமுஷ்ணம் வெங்கடாத்ரம் ச சாலிகிராமம் ச நைமிஷம் தோயாத்ரிம் புஷ்கரம் செய்வ நர நாராயண ஸ்ரமம் அஷ்டோமி மூர்த்தய சந்தி ஸ்வயம் வியக்தா மஹிதலே அப்படின்னு. நார்த்தில் இருக்கிற 4 க்ஷேத்திரங்கள், சவுத்தில் இருக்கிற 4,
ரெண்டுத்திலுமே சுயமாக வந்தவனே எம்பிரானே ஸ்ரீமன் நாராயணா என்பதை சொல்கிற வராக கவச்சம் ஸ்டார்டிங் தான் இது.